வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவராக நான் ஏன் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் தகுதியில்லாத தலைவர் என்று சொன்னால், தனக்கு எந்த தரவும் தெரியாது, வாட்ஸ்அப்பில் வருகிற RSS வாந்தி எடுப்பதை கொண்டு வந்து அதுதான் உண்மை என்று தொடர்ச்சியாக வாந்தி எடுத்துக்கொண்டு அந்த வாந்தியையும் 1 மணி நேரம் ஊடகங்களை வைத்து ஒளிபரப்பிக் கொண்டு அதன் மூலம் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம், நாங்கள் நடப்பதுதான் ஆட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கிற பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும், அதனுடைய தலைவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் முதலில் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவர் பள்ளி நடத்துகிறார், இவர் பள்ளி நடத்துகிறார், அல்லது திமுகவின் தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள்